யார் ஆட்சியில் எத்தனை சாதனைகள் என்பது குறித்து ஒரே மேடையில் விவாதிக்க தயாரா என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த திட்டக்குடியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் பெயரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், மகளிர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுப்பதாக கூறும் ஸ்டாலின் அதனை மக்களின் வரிப்பணத்தில் இருந்துதானே கொடுக்கிறார் எனவும் கூறினார். வாரிசு அரசியலை நடத்தும் திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு கட்டும் எனவும், உதயநிதியை தவிர துணை முதலமைச்சர் பதவிக்கு திமுகவில் யாருக்கும் அதிகாரம் இல்லையா என்றும் கேள்வி எழுப்பினார். அதிமுகவை பாஜக விழுந்துவிடும் என்று திமுக குற்றம் சாட்டுவதாக தெரிவித்த அவர், 1999ஆம் ஆண்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்தபோது திமுகவை விழுங்கிவிட்டதா எனவும் கேள்வி எழுப்பினார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் அதிகாரிகள் முறையாக பதிலளிக்கவில்லை என கூறி கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண் ஆவேசமாக புறப்பட்டு சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கோவூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த முகாமில் ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, மருத்துவம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் துறை உட்பட 15 துறைகளின் கீழ் உள்ள 43 சேவைகளின் முகாம்கள் அமைக்கப்பட்டன. இந்நிலையில் இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு பெண், மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தனது விண்ணப்பம் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருவதாகவும், அதற்கு தீர்வு காண உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு வந்த தனக்கு அதிகாரிகள் முறையாக பதிலளிக்காமல் அலைக்கழிப்பதாகவும் கூறி அங்கிருந்து ஆக்ரோஷமாக புறப்பட்டு சென்றதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. காஞ்சிபுரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் மக்களிடம் மனுக்களை பெற்று சென்றார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பூக்கடை சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் தொடங்கி வைத்தார். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்ப முகாமில் வழங்கப்பட்ட நிலையில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். தொடர்ந்து முகாமினை பார்வையிட்டு ஆய்வு செய்த காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் சிறப்பாக பணியாற்ற அதிகாரிகளை அறிவுறுத்தினார். தொடர்ந்து பெறப்பட்ட விண்ணப்பங்கள் பதிவு செய்வது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு அதற்கான ஒப்புதல் கடிதத்தையும் அவர்களுக்கு அளிக்கவும் அவர் அறிவுறுத்தினார். கன்னியாகுமரியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா இன்று அனுசரிக்கப்பட்டது. அதன்படி கன்னியாகுமரியில் கடற்கரை அருகில் அமைந்துள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா, அமைச்சர் மனு தங்கராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், மேயர் மகேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் அரசியல் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சத்தியமங்கலத்தில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். தமிழ்நாட்டின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் 123வது பிறந்தநாள் விழா இன்று அனுசரிக்கப்பட்டது. அதன்படி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் வைக்கப்பட்ட அவரது திருவுருவப் படத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாரி, திமுக, விசிக, பாஜக மற்றும் நாடார் சங்க நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சத்தியமங்கலம் நாடார் சங்க பேரவை சார்பில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு போர்வை மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் அடங்கிய பொருட்களை வழங்கினர். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் பொதுமக்களின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் குறைகளை கேட்டறியும் திட்டத்தை முதலமைச்சர் செயல்படுத்தியுள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறை ஒன்றியத்திற்குட்பட்ட ஆவணக்குறிச்சி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் போக்குவரத்து துறை அமைச்சர் SS சிவசங்கர், மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னசாமி ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக அரசு அலுவலகங்களுக்கு சென்று சிரமப்படுவதை தவிர்ப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், ஏற்கனவே மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் மூலம் மனுக்கள் பெறப்பட்டு வந்த நிலையில் தற்போது கூடுதலாக இத்திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார்.
மருத்துவத்துறையில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு மருந்துகள் வழங்கும் நிலையில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய பாமர மக்களுக்கு அரசின் திட்டங்கள் சென்று சேர்வதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் இத்திட்டத்தின் மூலம் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மக்கள் தங்களுடைய உரிமைக்காக அரசு அலுவலகங்களுக்கு சென்று சிரமப்படுவதை நீக்குவதற்காக தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். ஏற்கனவே மக்களுடன் முதல்வர் முகாம் நடத்தப்பட்டது. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற முறையில் மனுக்கள் பெறப்பட்டது. மருத்துவத்துறை சேவையை மக்களை தேடி மருத்துவம் என்று வீடு வீடாக சென்று மருந்துகள் வழங்குகின்ற அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்படி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்து அதனுடைய ஒரு சிறப்புமிகு வடிவமாக இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்ற இந்த திட்டத்தை கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் துவங்கியிருக்கிறார்கள். அவர்கள் துவங்கி வைத்த அந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அரியலூர் மாவட்டத்தில் ஆதனகுறிச்சி கிராமத்தில் இந்த முகாம் துவங்கப்பட்டு மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறப்படுகிறது. அரசினுடைய 15 துறைகள் சார்பாக 45 சேவைகளை வழங்குவதற்கு மக்கள் எதையெல்லாம் கோரிக்கை வைத்து வருகிறார்களோ அந்த கோரிக்கை மனுக்களை பெற்று அவற்றுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கி அதன் மீது 45 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். திமுகவை ஒழிக்க நினைத்தால் சட்டமன்றத்திற்குள் கூட நுழைய முடியாது என்று தாவேக நடத்திய போராட்டத்தை குறிப்பிட்டு அமைச்சர் துரைமுருகன் பதிலளித்துள்ளார். வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட காட்பாடி அடுத்த செங்கோட்டை கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் துவக்கி வைத்தார். இதில் அரசு துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் மனுக்களாக அளித்தனர். பின்னர் வேள்பாரி புத்தக விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேசியது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தற்போதாவது சீனியர்கள் குறித்து பேசினீர்களே எனவும் அப்படி பேசியதற்கு நன்றி கூறியதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து லாக்அப் மரணம் தொடர்பாக தாவேக நடத்திய போராட்டம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு திமுகவை ஒழிக்க நினைத்தால் சட்டமன்றத்திற்குள் கூட அவர்களால் நுழைய முடியாது எனவும் பதிலளித்தார். மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்காக தான் கூறிய கருத்தை சில அரசியல் கட்சிகள் தவறாக சித்தரித்து விமர்சனம் செய்து வருவதாக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டினார். கரூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தினை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்து பொதுமக்களின் மனுக்களை பெற்றார். பொதுமக்களின் குறைகளை முறையாக கேட்டறிந்து அதற்கு தீர்வு காணுமாறும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2021 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாட்டு வண்டி தொழிலாளர்களின் தேவைக்கான மணல் பூர்த்தி செய்வதற்காக தான் கூறிய கருத்தை சில எதிர்க்கட்சிகள் காழ்ப்புணர்ச்சியோடு தவறாக சித்தரித்து விமர்சனம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஒரு அரசியல் களத்தில் ஒரு செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும், அரசிற்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும், தனிப்பட்ட முறையில் என் மீது விமர்சனங்களை வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். நான் அப்பொழுது சொன்ன கோரிக்கைகள் கருத்துக்கள் என்பது மாட்டு வண்டியில் மணல் எடுப்பதற்கு அனுமதி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு மதுரை நீதிமன்றமும் உத்தரவுகளை வழங்கியிருந்தார்கள். மாவட்ட ஆட்சியரிடம் கையெழுத்திட்டால் அதற்கான பணிகளை தொடங்கலாம் என்ற நிலை இருந்தது. அந்த நிலையின் அடிப்படையில் அரசு பொறுப்பேற்ற பிறகு ஆட்சியர் கையெழுத்திட்டு அந்த பணிகளை தொடங்குவோம் என்ற அந்த வகையில் தான் அந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. ஏதோ கடந்த அதிமுக ஆட்சியில் எடுக்கப்பட்டதை போல நேரடியா ஆத்துக்குள்ள போய் லாரியை விட்டு ஜேசிபி விட்டு மணல் அள்ளுவதை போல சொன்ன கருத்துக்கள் அல்ல. ஒரு வகனம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மட்டரகமான, ஒரு கீழ்த்தரமான, மிக மோசமான, ஒரு கேவலமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற வகையில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் சில அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அந்த கருத்துக்களை வைத்திருக்கின்றார்கள். 4.5 ஆண்டுகளாக எதுவுமே செய்யாமல் தற்போது ஏன் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் கையில் எடுத்திருக்கிறார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் பரப்புரை குறித்து மக்களிடம் எடுத்து செல்லும் வகையில் தஞ்சையில் பிரச்சார வாகனத்தை முன்னாள் அமைச்சர் காமராஜ் துவக்கி வைத்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மக்களின் வெறுப்பை தெரிந்து கொண்டே முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற திட்டங்களை கையில் எடுத்திருப்பதாகவும் விமர்சனம் செய்தார். அனைத்து தரப்பு மக்களும் எந்தவித பிரச்சனைகளையும் அனுபவிக்காமல் சிறந்த ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி வழங்கியதாகவும் திமுக ஆட்சியிலும் மக்களை எடப்பாடி பழனிசாமி காத்ததாகவும் அவர் கூறினார். 4.5 ஆண்டுகள் தமிழகம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் இன்றைக்கு இந்த ஆட்சி மீது வெறுப்போடு இருக்கிறார்கள்.
இந்த வெறுப்பை தெரிந்து கொண்ட முதலமைச்சர் இன்றைக்கு இதை போன்ற ஏதாவது பெயர் வைத்து சமாளித்து வரலாமா என்று எண்ணுகிறார்கள். நிச்சயமாக அது முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 2026 எடப்பாடியார் தலைமையில் அமையும். திருச்சியில் பள்ளி மாணவர்களை திரைப்படத்திற்கு அழைத்து செல்வதாக டிஐஜி வருண்குமார் வாக்குறுதி அளித்துள்ளார். திருச்சி டிஐஜி அருண்குமார் நேற்று இரவு பாவை பவுண்டேஷன் எனும் அமைப்பு நடத்தும் குழந்தைகள் விடுதியில் அறையை குத்துவிளக்கேற்று திறந்து வைத்தார். பின்னர் அங்கிருந்த 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் மத்தியில் பேசிய அவர், பணம் சம்பாதிப்பதற்கு படிப்பு தேவை என்றும் நல்ல நண்பர்களை உருவாக்கிக் கொண்டு நல்ல படிப்பை படியுங்கள் என்று அறிவுரை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர், திரைப்படம் பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களை திரைப்படத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று மாணவர்களிடம் உறுதியளித்தார். பின்னர் 2 மாணவர்கள் டிஐஜி வருண்குமாரின் உருவத்தை வரைந்து அவருக்கு பரிசளித்தனர். திருவெரும்பூர் அருகே உள்ள நாவல்பட்டு தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள நவல்பட்டு ஊராட்சி மற்றும் காந்தலூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புரட்சிகரமான இந்த திட்டம் நகராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் 13 துறைகளை கொண்டு 46 வகையான சேவைகள் வழங்கப்படுகிறது என்றார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் 26,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டங்கள் திருச்சிக்காக மட்டுமே முதலமைச்சர் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். 18 கோடியே 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வரவேற்க 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சர்வதேச ஒலிம்பிக்கான முதற்கட்ட பேஸ் 1 ரூபாய் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டெல்லிப்பட்டு அரங்கம் 4 கோடி 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பச்சைமலை சுற்றுலா திட்டம் உள்புரட்சி ஏற்பட்டிட மணப்பாறையில் 1000 ஏக்கர் மரப்பட்டு சிப்காட் தொடங்கப்பட்டது. அதில் உலகின் முன்னணி நிறுவனங்களான ஜபை சிப்கோ தொழில்துறை உள்ளார்கள். இதனால் 10,000க்கும் அதிகமான இளைஞர்கள் வேலைவாய்ப்புகள். மேலும் ரூபாய் 400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஐடல் பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. அப்படி கடந்த 4 ஆண்டுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 26,066 கோடி ரூபாய் மதிப்பீட்டான திட்டங்கள் திருச்சிக்காக மட்டும் நம்முடைய தமிழ்நாட்டில் திமுகவை திட்டுவதற்காகவே பாஜகவின் மறைமுக ஆதரவோடு துடைக்கப்பட்ட கட்சிதான் தமிழக வெற்றி கழகம் என்று அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார். புதுக்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் ரகுபதி அங்கு அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை பார்வையிட்டு பொதுமக்களின் குறைகளை உடனடியாக நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, திமுகவை விமர்சனம் செய்வதற்காகவே பாஜக பின்னணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம் என்றும் பாஜகவின் சி டீம் தான் விஜய் என்றும் விமர்சித்து பேசினார். மேலும் எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசிய அவர், அதிமுகவின் உறுப்பினர் எண்ணிக்கை சரிந்து கொண்டே வருவதால் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைவோம் தமிழ்நாடு குறித்து விமர்சனம் செய்து வருவதாக குற்றம் சாட்டி பேசினார். பாரதிய ஜனதாவினுடைய சி டீம் என்று முதலாக சொன்னவன் நான் தான். இன்றைக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன். அவர்களுடைய சி டீம் அந்த டீம். எனவே அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் நிச்சயமாக அவர்களை பற்றியெல்லாம் விமர்சிக்க மாட்டார். திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சிப்பதற்காக பாரதிய ஜனதாவினாலே மறைமுகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சி டீம் தான். தூத்துக்குடியை சேர்ந்த ரவுடி சேலத்தில் மனைவி கண்முன்னே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மதன் என்கிற அப்பு கொலை வழக்கு ஒன்றில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்து தினமும் சேலத்தில் உள்ள அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்திட வந்துள்ளார். இந்நிலையில் வழக்கம் போன்று இன்று அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்ட மதன் தன் மனைவி மோனிஷாவுடன் அருகாமையில் உள்ள உணவகத்திற்கு வந்துள்ளார். அப்போது திடீரென உணவகத்தின் உள்ளே நுழைந்து 6 பேர் கொண்ட கும்பல் மதனை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த மதன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த அஸ்தம்பட்டி போலீசார் உணவகத்திலிருந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தப்பிச் சென்ற 6 பேர் கொண்ட கும்பலை தேடி வருகின்றனர். இந்திய துணைக்கண்டத்தில் மக்களுக்கு சேவையாற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் போன்ற சிறந்த திட்டம் ஏதாவது மாநிலத்தில் உள்ளதா என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கேள்வி எழுப்பியுள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் பேரூராட்சிக்குட்பட்ட திருநந்திக்கரை பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை அமைச்சர் மனோ தங்கராஜ் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா தலைமையில் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 341 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், முதற்கட்டமாக 116 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும், இரண்டாம் கட்டமாக அக்டோபர் மாதம் நடைபெறும் என்றும், மொத்தம் 4 கட்டமாக முடிக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். முதல் கட்டமாக இன்றைக்கு மொத்தம் நம்முடைய மாவட்டத்துக்கு 341 முகாம்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதில் முதல் கட்டமாக 114 இடங்கள்ல, அதாவது இந்த முகாம் துவங்கி இருக்கிறது. அக்டோபர் மாதம் 53 இடங்களை நடத்தி மொத்தத்தில் இதை 4 கட்டங்களாக முடிப்பதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு துறை அலுவலர்கள் முடிவு செய்து அதற்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.